கிஷோர் அகாடமிலேருந்து நந்தினி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் இடைப்பருவ பொதுத் தேர்வு அறிவியல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஸ்டின்ஸ். ஒன் வேர்ட் ஆன்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2 மார்க் உள்ள ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்கவும். 16 காந்த துருவங்களின் ஈர்க்கும் மற்றும் விலக்கும் தன்மை குறித்து எழுதுக. காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கின்றன, ஒத்த துருவங்கள் ஒன்றையொன்று விலக்குகின்றன. அதாவது நம்ம வீட்டில் காந்தம் வச்சுருப்போம். காந்தம் பார்த்துருப்பீங்களா? 2 காந்தம் இருந்துச்சு அப்படின்னா 2 காந்தத்தையும் ஒன்றா ஒட்டும் போது என்ன செய்யும்? ஒரு பக்கம் ஒட்டிக்கிடும், இன்னொரு பக்கம் என்ன செய்யும்? திரும்பி போய் மறுபடி ஒட்டும். அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? காந்தத்துக்கு 2 துருவம் இருக்குது. ஒன்று வட துருவம், இன்னொன்று தென் துருவம். வடதுருவமும் தென் துருவமும் என்ன செய்யுமா? ஒன்றை ஒன்று ஈர்க்கும். ஆனால் வடதுருவமும் தென் துருவமும் என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று விலக்கும். இதுதான் அதுக்கு காரணம். அடுத்த கொஸ்டின் போலாமா? 17 பொருத்தம் இல்லாததை வட்டமிட்டு காரணம் கூறுக. ஃபர்ஸ்ட் ஒன், இரும்பு ஆணி, குண்டூசி, ரப்பர் குழாய், ஊசி. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இரும்பு ஆணி, குண்டூசி, ஊசி மூணுமே என்னது? காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருள். அப்போம்னா காந்த பொருள். ஆனால் ரப்பர் குழாய் என்ன? காந்த பொருள் அல்ல. அதனால் ரப்பர் குழாய் தான் இதோட ஆன்சர். காரணம், ரப்பர் குழாய் காந்த பொருள் அல்ல. அடுத்து கவர்தல். கவர்தல், விளக்குதல், திசை காட்டுதல், ஒளியூட்டுதல். இதில் கவர்தல், விளக்குதல், திசை காட்டுதல் இந்த மூணுமே என்னது? காந்தத்துடைய பண்புகள். ஆனால் ஒளியூட்டுதல் காந்தத்துடைய பண்புகள் அல்ல. அதனால் ஒளியூட்டுதல் தான் ஆன்சர்ஸ். அடுத்து 18 மழைநீர் சேகரிப்பின் வகைகள் யாவை? மழைநீர் சேகரிப்புன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அதோட வகைகள் என்னன்னு பாருங்கள். மழைநீர் எங்கு பொழிகிறதோ அவ்விடத்திலேயே சேகரித்தல். அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் மேல்தளத்தில் மழை தண்ணி வருது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு மழைநீர் சேமிப்பு தொட்டியோ அதோ கெட்டி நம்ம சேகரிப்போம்ல, அதுதான் ஃபஸ்ட் உள்ளதுக்கு. ரெண்டாவது, ஓடும் மழை நீரினை சேகரித்தல். அப்படின்னா மழை நீரோட ஓட்டம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு நீர்த்தேக்கம் அமைத்து அதை சேகரிக்கிறது தான். அடுத்து 19 நீர் பனிக்கட்டியாக காணப்படும் இடம் யாவை? நம்மளுக்கு தெரியும், நம்ம பனிக்கட்டி எங்கே அதிகமாக இருக்குது? ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் துருவங்களில். அங்கே உள்ள பனிப்படிவுகள், பனியாறுகள் மற்றும் பனிப்பாறைகளில் நீர் உறைந்த நிலையில் பனிக்கட்டியாக காணப்படுகின்றன. ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக்காவில் தான் எப்போவுமே என்னது? நீர் பனிக்கட்டியாக இருக்கும். அங்கே எப்போவும் நீர் என்னது? உறைந்து பனிக்கட்டியாக காணப்படுகிறது. அடுத்து 20 சூழ்நிலை மண்டலம் வரையறு. உயிருள்ளவையும் உயிரற்றவையும் ஒன்று சேர்ந்த ஒரு கட்டமைப்பே சூழ்நிலை மண்டலமாகும். உயிருள்ளவைனா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? தாவரங்கள், விலங்குகள், பாக்டீரியா. உயிரற்றவைனா என்னது? சூரியன், காற்று, நீர், மண், தாது பொருட்கள் இதெல்லாம் உயிரற்றவை. இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு கட்டமைப்பை என்னது? சூழ்நிலை மண்டலமாகும். 21 சரியான வரிசையில் எழுதி உணவு சங்கிலியை உருவாக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், முயல், கேரட், கழுகு, பாம்பு. இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உணவு சங்கிலினாலே தெரியும். ஃபஸ்ட் என்ன வரணும்? உற்பத்தியாளர்கள், முதல் நிலை நுகர்வோர், 2ஆம் நிலை நுகர்வோர், அடுத்து 3ஆம் நிலை நுகர்வோர். ஃபஸ்ட் அப்போ என்ன வரணும்? கேரட், அடுத்து முயல். முயலை என்னது? கேரட்டை முயல் சாப்பிடும், முயலை பாம்பு சாப்பிடும், பாம்பை கழுகு சாப்பிடும். அடுத்து மனிதன், பூச்சி, ஆல்கா, மீன். இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் ஒன் என்னது? ஆல்கா. ஆல்காவை பூச்சி சாப்பிடும், பூச்சியை மீன் சாப்பிடும், மீனை மனிதன் சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்து 22 மாசுபாட்டின் வகைகளை குறிப்பிடுக. மாசுபாடுகள் 4 முக்கிய வகைகளாக உள்ளன. என்னன்னு பார்க்கலாமா? காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, ஒளி மாசுபாடு. காற்று மாசுபாடுனா என்னன்னு தெரியுமா? நம்ம நெகிழி பொருட்களையோ இல்லை தேவையில்லாத பொருட்களையோ எரிக்கிற புகையால் காற்று மாசுபடுறது தான் காற்று மாசுபாடு. நீர் மாசுபாடுங்கும் போது தொழிற்சாலை கழிவுகள் இல்லைன்னா தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் நீர்நிலைகளில் கலக்கிறதுனால ஏற்படுகிறது. நில மாசுபாடு எப்படி ஏற்படுது? செயற்கை உரங்களை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும் நெகிழி பொருட்களை அதிகமாக என்னது நிலத்தில் கொட்டி வைக்கிறதுனாலையும் நில மாசுபாடு ஏற்படுது. ஒளி மாசுபாடு தேவைக்கு அதிகமான இரைச்சல் இருக்கும்போது தேவைக்கு மீறி அளவுக்கு அதிகமான இரைச்சல் ஏற்படுறதுனால ஒளி மாசுபாடு ஏற்படுகிறது.
அடுத்து 5 மார்க் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே எந்த புக்கில், எந்த பேஜில், எந்த ரோமனில் எத்தனாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.